என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் கம்பெனி பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. புதிய செய்தி இப்போ வந்திருக்கிறதுனால 7/4/2025 இந்த செய்தி வந்திருக்கிற அடிப்படையில் 7ஆம் தேதி வந்த புதிய ட்ரெண்டிங்கான இந்த செய்தியை உங்ககிட்ட நான் சொல்கிறதுல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய உரிமைக்காக நான் வந்து தலை வணங்குறேன். அதே சமயத்தில் இந்த விஷயம் வந்து என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகுமா நெகட்டிவ் ஆகுமா, இந்த பணம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற பல விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல காத்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஏமாற்றுறவங்க இருக்கிறது வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வான். ஏமாத்துறவன் இருக்கிறது வரைக்கும் ஏமாறுறவன் இருக்க தான் செய்வான் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இதுலேயே ஒரு வட்டம் தெரிஞ்சிடும். ஒரு கம்பெனி நிர்வாகம் ஆரம்பிக்கும் போது அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கிட்டு செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோராக இருக்கக்கூடிய உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க பார்க்கறது இல்லை. கவர்ச்சி வட்டி கொடுத்தாக்கா போயிடுறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு 30,000 ரூபாய் யாருங்க வட்டி கொடுப்பா? 30% வட்டி தரதா சொல்லிட்டு கவர்ச்சி விளம்பரம் கொடுத்த ராஜசேகர் எம்டி, ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் கம்பெனியோட எம்டி விளம்பரம் கொடுத்த 2 வருஷத்துல கல்லாவை கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கல்லாவை கட்டிட்டு மக்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா கம்பி நீட்டிட்டாரு. கொரோனாவுடைய காலகட்டம் வந்ததுனால எங்களுக்கு வந்து வருமானம் இல்லை, அதனால நாங்களால ஒன்றும் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்லை கட்டிட்டு போயிட்டாரு. இப்போ ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் கம்பெனியில் வந்து சென்னையில் அமைந்த கரையை மையப்படுத்தி பல ஊர்களில் கிட்டத்தட்ட திருவண்ணாமலை, செஞ்சி, ஆரணி, சேலம், தருமபுரி, திருச்சி இந்த இடத்துலலாம் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதர் ஸ்டேட்டில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் ஸ்டேட்டில் வந்து பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து கல்லா கட்டினாரு எம்டி ராஜசேகர் அவர்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேவூரில் தான் ஃபர்ஸ்ட் அவருடைய பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போது எந்த விளம்பரமும் பண்ணல. விளம்பரம் பண்ணாமல் இருக்கும்போது மக்கள் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து 35,000 ரூபா வருமானமா, அதான் 3 மாசத்துல அவங்க காசு எடுத்துடலாம். அப்படி கூட ஒரு நாலேஜ் நமக்கு வரல பாருங்க, என் சகோதரர்களுக்கு வரல. அதாவது பேங்க் வட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணீங்கன்னா 7%, 1 லட்சம் ரூபாய் நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா 600 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. 3,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாக்க எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியம். 35,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா எப்படி நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கடமைப்பட்டிருக்கிறோம். யூடியூப் அதிகாரிகள் அப்படி தான் சொல்றாங்க. ஏங்க 1 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணி 35,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மறுமாசம் 35,000, 70,000, மறுமாசம் 35,000, 95,000 எப்படி உங்களுக்கு கட்டும்? அதுக்கப்புறம் நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா எப்படி போடுவாங்க? அந்த கவர்ச்சி விளம்பரத்தை கொடுத்து பெரிய பெரிய திரைப்பட பின்புலங்கள், அதாவது நடிகர்கள், டைரக்டர்ஸ், மியூசிஷியன் இதெல்லாம் வச்சு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல பேசின அடிப்படையில் யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்க தெரியுமா? காவல்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பென்ஷன் வாங்குறவங்க, தொழிலதிபர்கள், சினிமா ப்ரொடியூசர்கள், நடைபாதை வியாபாரிகள், கொத்தனார், இந்த மாதிரி ஆண்கள்லாம் வந்து முதலீடு பண்ணியிருக்கிற அடிப்படையில் ஒரு ஷார்ட் பீரியட்ல, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு 36,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துல கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாயை பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு அவர் கைமாத்திட்டாரு. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணியிருக்கேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா 500 கோடி ரூபாயை கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்கிறாரு. துபாயில் வந்து சொகுசு ஹோட்டல், சொகுசு இடத்த வாங்கிட்டு ராவோ தப்பிச்சு அவங்க வந்து போயிட்டாரு, துபாய்க்கு போயிட்டாரு. கலா அப்படிங்கக்கூடியவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ரமேஷ், நித்தி, கருணா, இவங்க 3 பேரும் தொடர்ந்து என்னுடைய எந்த யூடியூப் போட்டாலும் சரி, நான் வந்து நகைக்கடனா போட்டாலும் சரி, மைவித்திரி வீடியோ போட்டாலும் சரி, எல்லா வீடியோவிலையும் வந்து இந்த 3 பேரும், கலாவும் கேட்டிருக்காங்க, ரமேஷ் கேட்டாங்க, நித்தி, கருணா, அந்த 3 பேரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ் ஆருத்ரா என்னாச்சு, ஆருத்ராவோட செய்தியை சொல்லுங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில், வேர்ல்டு வைடில் வாழக்கூடிய அந்த 2,500 பேருக்கும் வந்து இந்த வீடியோவை சமர்ப்பணம் பண்றேன். 500 கோடி ரூபாய் துபாயில் இருக்கிற அடிப்படையில் இன்டர்போல் போலீஸ் இருக்காங்கல்ல, இன்டர்நேஷனல் போலீஸை வந்து தமிழ்நாடு போலீஸார் வந்து அணுகி அவங்களை கைது பண்ணி அவரை கொண்டுட்டு வரணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே அடிப்படையில் சினிமா ஸ்டார்ஸை வச்சு ஏமாத்தி இந்த பணத்தை வந்து ஆட்டையை போட்ட எம்டி ராஜசேகர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தமிழ்நாடு அரசும், காவல்துறையும், இன்னும் சொல்ல ஈஓடபிள்யூ அதிகாரிகளும், இன்னும் சொல்ல போனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 30 இடங்கள்ல ஆபீஸ் வச்சு துபாயில் தலைமறைவாக இருக்கிற ராஜசேகர் எப்போ நம்ம ஊருக்கு வர்றாரு அப்படிங்கக்கூடிய செய்தி எல்லாருக்கும் ஒரு வியப்பான ஒரு செய்தியாக தான் இருக்கும். கண்டிப்பா ஜூலை மாதம் 16ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க. குறிப்பா இந்தியா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிற அடிப்படையில் கவர்ச்சி விளம்பரம் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க, தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தான் ஆகும், உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, தண்டனை அனுபவிக்கிறாரு, அனுபவிக்காம போறாரு. நாங்க போட்ட பணம் இந்த 2,000 கோடி ரூபாய் எப்பங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உறுதியான பணம் வந்து 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கிறாரு. இதுல வந்து 2,000 பேருக்கு வந்து 2,000 கோடி ரூபாயை வந்து முதலீடு பண்ணியிருக்கிற தமிழக மக்களுக்கு தமிழ்நாடு அரசு தான் இவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறத நான் வந்து அன்பு கூர்ந்து தமிழ்நாடு அரசு யூஓடபிள்யூ அதிகாரிகளுக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி
ஸ்கேம் வீடியோ அங்கங்க நடந்துகிட்டு தான் இருக்கு. தப்பு நடக்காத ஒண்ணு நாம தான் உஷாரா இருக்கணும். இது வந்து திடீர்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு, இதுல முதலீடு பண்ணலாமா, பல பேரை விசாரிக்கணும். கம்பெனியில் உள்ள மேனேஜர் யார் இருக்காங்களோ, நீங்க அனுமதி வாங்கியிருக்கீங்களா, காவல்துறை அனுமதி வாங்கியிருக்கீங்களா, RBI ரூல்ஸ் படி நீங்க நடத்துறீங்களா, எவ்வளவு வட்டி கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எதில் முதலீடு பண்ண போறீங்க அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து முதலீடு பண்ணணும். ஒரு உதாரணம் தெரிஞ்சுங்க, பொதுத்துறை வங்கியா இருக்கு இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதுல கூட 1 லட்சம் ரூபாய்க்கு தான் உத்தரவாதம் கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா ஏதோ ஒரு லாப்ஸ் ஏற்படுது, போர் ஏற்படுது, அதாவது பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படுதுன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு தான் பாதுகாப்பு, பாக்கி 9 லட்சம் ரூபாயை வந்து அரசு ஜப்தி பண்ணும், அவசர உடைமையாக்கப்படும் அப்படின்னு சொல்ற நிலைமையில எந்த விதமான ஸ்திரத்தன்மை, எந்த விதமான பேஸ்மெண்ட் இல்லாம உருவாகக்கூடிய நிதி நிறுவனங்கள் எல்லாம் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு தான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கிற அடிப்படையில் இப்ப ஹரிஸ்ங்கிறவர் ராஜசேகர், MD ராஜசேகர் 2 பேரும் தான் மிகப்பெரிய தலைமறைவு குற்றவாளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜூன் மாதம் 16 ஜூலை மாதம் எண்டுக்குள்ள தமிழ்நாடு போலீசார் தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய விரைவாக தொடங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடங்குவாங்கன்னா ப்ராசஸிங், அவருடைய சொத்தை எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு காலண்டர்லேருந்து ஒரு குண்டுமணிலேருந்து ஒரு குண்டு ஊசியிலேருந்து எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. உதாரணமாக 300 கோடி ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட கைப்பற்றி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த பணம் பத்தாது, மக்களுக்கு யாருக்கு கொடுக்கறது, அதாவது அள்ளி கொடுத்த கையில் கிள்ளி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அவர் கைது பண்ணி கொண்டு அவருடைய முறையான ப்ராப்பர்ட்டிலாம் எங்கே இருக்குது, துபாயில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் விற்று கொண்டு வந்து தான் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பணி தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் டிடி சேனல் சொந்தங்களே, ஆருத்ரா கோல்டு பிரைவேட் லிமிடெடில் முதலீடு பண்ணியிருக்கிற முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி தொடங்கும், நல்ல காலம் பிறக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். தலைமறைவு ஆயிருந்தாலும் இப்போ புதிய செய்தி வந்திருக்கிற அடிப்படையில் ஜூன் ஆர் ஜூலைக்குள்ள அவர் வந்து சரண்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற செய்திகள் ஏதாவது மற்ற நிறுவனங்கள் இருக்குல்ல, ஏதாவது செய்தி வந்துன்னா உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்துறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தெரியாத நண்பர்கள் இருப்பாங்க, பார்த்து மறந்து இருந்திருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க சந்தேகங்கள் வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.